ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நம்ம ராஜா கீர்த்திஸ் வேர்ல்டு சேனலில் கோலம் வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் இன்னும் மோட்டிவேட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நாம் ஃபுட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். சண்டேவோட நைட்டு, மண்டே மார்னிங், மண்டே நைட்டு தான் பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக 3 days லீவ் இருந்தது. அடுத்த நாள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்றதுனால நைட்டு சிம்பிளாக தான் பண்ணி கொடுத்தேன். சண்டே நாங்கள் காலையிலையும் மதியமும் சிம்பிளாக இருக்கிறத வச்சு சமைச்சி சாப்பிட்டாச்சு. நைட்டு தான் ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கி வந்தார். சரி, அதை வச்சு பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. கிளைமேட் மழை வந்துக்கிட்டு வெயில் அடிச்சுட்டு இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு மாதிரி சளி பிடிச்ச மாதிரியே இருந்தது. ஸோ ஓகே, சிம்பிளாக பிரியாணி இருக்கிறத வச்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு நாளையிலேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சாச்சு. நாளைக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால யூனிஃபார்ம் அயர்ன் பண்ணுற வேலைலாம் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தாச்சு. அவர் நீட்டாக குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் அயர்ன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தார். ஹோம் ஒர்க்கில் அவனுங்களாம் சாட்டர்டேவே பண்ண வச்சாச்சு. ஸோ ஹோம் ஒர்க் பண்ணுற வேலை இன்றைக்கி கிடையாது. மார்னிங் தான் எழுந்து எல்லாம் ரெடி பண்ணி 2 பேரையும் அனுப்பணும். எங்கள் வீட்டிலேருந்து 2 பசங்க ஸ்கூல் போகிறாங்க. பெரியவங்க 5th போகிறாரு. 2வது தம்பி யூகேஜி போகிறாரு. யூகேஜி போகிற தம்பிக்கு தான் 3 நாள் லீவ் விட்டு மறுபடியும் ஸ்கூல் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பெரிய தம்பிக்கு அது அவர் போயிடுவார். அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் ரொம்ப லாங் டேஸ் லீவ் விட்டு திருப்பி ஸ்கூல் போகிறதுனா யார் சேட்டை பண்ணுவாங்க, அழுவாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படியோ சின்ன தம்பியை சமாதானப்படுத்தி நாளைக்கு ஸ்கூல் போக ஒத்துக்க வச்சாச்சு. ஓகே, அவன் போயிடுவான். இப்போ போகிறேன்னு சொல்லிட்டான். காலையில் எழுந்திரிச்சு என்ன சேட்டை பண்ண போகிறான்ட்டு தான் தெரியல. பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் அனுப்பி விட்டுருவேன். பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு 2 விசில் விட்டோம்னா ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இது ரெசிபீஸ்லாம் நான் போடலை, ஏன்னா இது சிம்பிளாக செய்கிறது. ஆல்ரெடி பார்க்குற எல்லாருமே சூப்பராக சமைப்பீங்கன்னு தெரியும். அதனால் நான் ரெசிபீஸ்லாம் போடலை, சும்மா செய்கிறது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாச்சும் இதில் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை நான் திருத்திக்கிறேன். ஹோட்டல் ஸ்டைல் இல்லைன்னாலும் வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருந்தது. ஓகே, சூப்பராகவே இருந்துச்சு. கடையில் வாங்கினா அஜினோமோட்டோ அந்த மாதிரி கலர் பவுடர்லாம் போடுவாங்க. இதில் நம்ம அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. வீட்டில் இருக்க மசாலாஸ் தான் வச்சு செஞ்சுருக்கேன். சூப்பராகவே இருக்குது. அடுத்த நாள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர சொல்லி ஹஸ்பண்ட் அனுப்பிச்சிருந்தேன். மழைனால அவரால் போயிட்டு வர முடியல. சரி ஓகே, வீட்டில் தக்காளி, வெங்காயம், முட்டை தான் இருந்தது. அதை வச்சு செஞ்சு கொடுத்துடலாம். செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் போய்க்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இன்றைக்கி சாப்பாடு வடித்து தக்காளி தொக்கு செஞ்சு தாளித்த சாப்பாடு மாதிரி தான் கொடுத்துருந்தேன். தாளித்த சாப்பாடு கொடுத்து ப்ளஸ் முட்டை பொரியல் வச்சு கொடுத்துருந்தேன். குழந்தைங்களுக்கு சளின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அவங்களுக்கு சுடுதண்ணி வச்சுட்டேன். சுடுதண்ணி வச்சு கொடுத்தாச்சு. சைட் பை சைடில் அவங்களுக்கும் வாட்டர் பாட்டிலுக்கு தண்ணி, ஸ்நாக்ஸ் எல்லாமே போட்டு வச்சுட்டேன்னா கொஞ்சம் ஆட்டோவில் தான் போகிறாங்க. ஆட்டோ சீக்கிரமாக வர்றதுனால சீக்கிரமாக எழுந்திரிச்சி எல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். என்னோடய பெரிய பர்னர் வேறு கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்குது. எரியறது ரொம்ப ரொம்ப சன்னமாக தான் எரியுது. அது சீக்கிரமாக சமைக்கவும் முடியல. ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காரா சேவு தான் கொடுத்து விட்டேன். ஃப்ரூட்ஸும் எல்லாமே காலி. மழை கிளைமேட்டுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலும் இன்னும் சளி பிடிக்கும். அதனால் காரா சேவு வச்சு விட்டாச்சு. தக்காளி தொக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு நான் எப்போவுமே வடிக்க தான் செய்வேன், குக்கரில் வைக்க மாட்டேன். இந்த மாதிரி பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரி மட்டும்தான் குக்கரில் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி குக்கரில் சாப்பாடு வைக்கிறதே இல்லை எங்கள் வீட்டில். பேசிக்காக என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு கேட்ரிங் சர்வீஸ்ன்றதுனால அவர் குக்கர் சாப்பாடெல்லாம் அவருக்கு அவ்வளோவா பிடிக்காது. நானும் செய்யறதில்ல, வடிச்சிட்றது. அடுத்து முட்டை பொரியலும் சைட் பை சைட். பசங்களுக்கு மட்டும் முட்டை பொரியல் வச்சாச்சு. எங்களுக்கு நாங்கள் தயிரில் மதியம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. முட்டையிலேயே பெப்பர் போட்டு கொடுத்தாச்சு. தனியாக அவனுங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி முட்டை பொரியல் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ அதில் சாப்பிட்ருவாங்க. ஸ்கூலில் கம்பல்சரி சாப்பிட்டு தான் ஆகணும். பொரியல்லாம் வச்சுட்டு வரக்கூடாது. சாப்பாடு தாளிச்சாச்சு. அடுத்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது தான். ஸோ பேக் பண்ணிவிட்டு அவனுங்களை அனுப்பிச்சி விட்டால் முடிஞ்சது. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு. நைட்டுக்கு தோசை போட்டாச்சுங்க.
கொஞ்சம் இவனுங்களோட இருந்தது எனக்கே கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தோசை போட்டு ஹஸ்பண்ட் வந்து உருளைக்கிழங்கு குருமா செஞ்சுருந்தாங்க. இது சீக்கிரமாகவே டிஃபன் முடிச்சுட்டு தூங்கியாச்சு. அடுத்த நாளுக்கு வெங்காயம் தக்காளி மட்டும்தான் வீட்டில் இருந்துச்சு. மார்க்கெட் போகலை. இருக்கிறத வச்சு சமாளித்து விட்டுறலாம் அப்படின்ட்டு தான். சரி ஓகே, தாளித்த சாப்பாடு செஞ்சு முட்டை பொரியல் செஞ்சு ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன். அடுத்த நாள் தான் செவ்வாய்க்கிழமை. ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட் போயிட்டு உழவர் சந்தையில் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். சுண்டல் ஊற போட்டு வச்சுருந்தேன். சுண்டல் மட்டும் கொஞ்சம் வீட்டில் இருந்தது. அதை ஊற போட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சுண்டல் குழம்பு செஞ்சாச்சு. சரி, அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமைங்களா, செவ்வாய்க்கிழமைக்கு முருகருக்கு சாமி கும்பிட்டாச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் இருந்தோம் வாடகைக்கு. அந்த வீட்டில் சாமி வைக்கிறதுக்கு தனியாக அறை இருந்துச்சு, அதனால வச்சுக்கிட்டோம். இந்த வீட்டில் அந்த மாதிரி இல்லை. நாங்களும் எதுவும் இன்னும் ஸ்டாண்டு வாங்கணும், பொறுமையாக தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் இப்போதைக்கு இருக்கிற இடத்துல சமாளித்து சாமி கும்பிட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைன்றதால வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு விடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாம்பிராணி போட்டு விட்டுட்டு நான் போடும்போதே சின்ன தம்பிலாம் தூங்கிட்டார். அப்படியே தூங்குறப்ப ரூமில் போட்டு விட்டாச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி சாம்பிராணிலாம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் பெரியவங்க சொன்னாங்க. சரி, சாம்பிராணி போட்டுடலாம் அப்படின்ட்டு தான். வெத்தலை தீபம் இந்த வாரம் போடலை. போன வாரமும் என்னால் போட முடியல, இந்த வாரமும் போட முடியல. சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால இந்த டைமு எந்திரிச்சு நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. சரி, படுத்துட்டோம் அப்படின்னா எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு சாம்பிராணி போட்டு சும்மா நார்மலாகவே சாமி செவ்வாய்க்கிழமை கும்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.